தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். சார் தொழில்பேட்டைனா இந்த கள்ளச்சாராயம் இல்லை சார், கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி தொழில்பேட்டையா? இது வேற தொழிற்பேட்டை. சரி. உண்மையான தொழிற்பேட்டையை சொல்றேன். அவர் சொல்றாரு, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை. ஒரு நிமிஷம் சார். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை. பெற்றோர் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? சாராயம் தான் காரணம். அது சரி செஞ்சீங்களா? 10 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை என்பது போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம், நான் 10 லட்சம் தரேன், எனக்கு சொத்து வாங்கி தரீங்களா? 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து கிடைக்குதா சொல்லுங்க. இன்னைக்கு சாமானியமாக 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து கிடைக்குமா நமக்கு? ஸ்மார்ட் கிளாஸுக்காக கிட்டத்தட்ட 65 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஸ்கூல்ஸில். ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்திற்காக 65 கோடி ஒதுக்குனீங்களே, முதல்ல ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிளாக் போர்டுக்கு அடிக்க பெயிண்ட் இருக்கா? அடிச்சிருக்கீங்களா? காம்பவுண்ட் சுவரை பராமரிச்சிருக்கீங்களா? பிளாக் போர்டுக்கு பெயிண்ட் அடிக்க முடியாமலா இந்த அரசு இருக்கு? சீலிங் பேந்து விழுகுது, அதுக்கெல்லாம் வக்கத்து அரசு தான். ஒழுங்காக சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது. டாய்லெட்டை ஒழுங்காக கக்கூஸ் கழுவுலையும் காசு அடிச்சிருக்காங்க தெரியுமில்ல இந்த ஆட்சியில். தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கல. அதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒதுக்கிறீங்களா? ஆனால் அவங்க எதுக்கு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? வருஷம் கூவ நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு காசு ஒதுக்கியிருக்காங்க சார். 3 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தம் 1500 கோடி சார். பா, யோசிச்சு பாருங்கள். 1500 கோடி செலவு பண்ணி இன்னும் சாக்கடையாக தான் இருக்குது. விவசாய கடன் ரத்து பண்ணுறேன், அம்மா உணவகத்துக்கு போட்டி 500 கலைஞர் உணவகத்தை கொண்டு வரேன், நீங்கள் வந்து மாதம் மின் கட்டணம் எடுக்கிறேன், மாதம் உங்களுக்கு தேவையான மின் கட்டணத்தை எடுப்போம், உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்களே வேலை வாய்ப்பு, பல கிராமங்களில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம். கிறுக்கு பசங்களா அவங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆட்சி 4 வருஷமாக உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு, இனி நீ எப்போ வேலை வாய்ப்பு கொடுப்ப?